நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன சொன்னோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாரி வந்திருக்கு சரிங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டும் இல்லாமல் டவுன் ட்ரெண்டும் இல்லாமல் ஒரு சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் போய்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இந்த பேட்டர்னை மார்க்கெட் எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி, 15 minute பார்த்தாலும் சரி, இந்த டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது. பாருங்கள், ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கன்சல்டேஷனை விட்டு மார்க்கெட் பிரேக் ஆக மாட்டேங்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதா இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. அப்போது அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் மேலே தான் போகணும். மேலே போக வேண்டிய மார்க்கெட் போக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இவ்வளோ தூரம் பையான மார்க்கெட் இந்த இடத்துல அகைன் இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் ஏன் போக முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. அப்போது மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நாளைக்கும் இதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா இல்லை நாளைக்கே அந்த வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரில. இந்த ஸ்விங்கை பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸாக வந்துக்கிட்டு இருந்த ஸ்விங் ரொம்ப கம்மியாகி இன்றைக்கெலாம் ஒரு 2 நாளாக ட்ரேடே ஆக மாட்டேங்குது. மார்க்கெட்டு ரொம்ப கன்சல்டேஷனுக்குள்ளார இருக்குது. எனிவே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்குவோம். இன்றைக்கி டேலோ தான் நாளைக்கான சப்போர்ட். ஓகே, 22,135 அப்படிங்கிற லெவல் நாளைக்கான சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டேன். இன்றைக்கி டே ஹையை ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 22,200 மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 22,198. ஓகே, தென் சப்போர்ட் இன்றைக்கி டே லோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு 22,134. தென் மார்க்கெட் அப்படியும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் 22,074 அப்படிங்கிற வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்கும். 22,874. ஓகே, தென் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பவுன்ஸ், இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஒரு பவுன்ஸ், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நல்லா ஏறி இருக்கு. அகைன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்லேருந்து இந்த இடத்துல ஏற முடியல. சப்போஸ் இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா இல்லை இங்கேருந்து மேலே போகுமா அப்படிங்கிறது ஓரிரு நாட்களில் தெரிஞ்சிடும் நண்பர்களே. அதை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டா கீழே வந்துடும், இந்த பேட்டர்னுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டா மேலே போயிடும். இதுதான் மார்க்கெட்டுக்கான நாளைக்கு மேக்ஸிமம் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துங்க. இந்த ட்ரெண்ட் லைனையும் பார்த்துக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆகுது அப்படின்னா 850 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,850 சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆனது. இங்கே நல்லா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த ட்ரெண்டில் பட்டு நல்லா ஒரு 2 times ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பும் அப்படிங்கிறது தெரில. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மார்க்கெட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி. ஓகே, இந்த இடத்துல ஃப்ளாக் பேட்டர்ன் மாரி வச்சுக்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இங்கே கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரு 1000 points கூட இந்த இடத்துல கூட மார்க்கெட் இந்த 50% இந்த டபுள் பாட்டம் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, இதோட 50% 46,000. இந்த லெவலில் கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே மார்க்கெட்டு கூட ஜர்னி பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி வந்து டே ஹை வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து டே ஹை வந்து அதில் தான் மார்க்கெட் இருக்குது. சரிங்களா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு. 46,797 அந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. டே லோ இன்றைக்கி வந்து டே லோ வந்து மார்க்கெட்டுக்கான நாளைக்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டு 46,300 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, தென் இந்த இடம் 46,744 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 46,175 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 47,245 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 48,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கை ஈஸியாக முடிச்சிருந்துருக்கும். இந்த இடத்துல இந்த கேப் ஃபில்லிங்கை பண்ணுறதுக்கான ஒரு பையிங் ப்ரெஷர் கூட மார்க்கெட்டில் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழேயும் மார்க்கெட் வந்துடுச்சு. அப்போது இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு லிக்விடிட்டியை வந்து எடுத்துக்கிட்டு தான் மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வர இருக்கிற நாட்களில் அதுவும் தெரிஞ்சிடும். ஃபின்னிஃப்டி எக்ஸ்பிரி ஃபின்னிஃப்டியும் வந்து பாருங்கள், இந்த சேனல் பேட்டர்ன் வந்து நான் ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 5 மினிட் டைம் ஃப்ரேம். மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருதுன்னு, அதே போலவே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே தான் வந்துச்சு. சரிங்களா, இன்றைக்கி வந்து டே ஹை வந்து மார்க்கெட்டுக்கு நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு 20,632. இன்றைக்கி வந்து டே லோ நாளைக்கான சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவல் 20,529 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணால் 20,442 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 20,270 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகணும். இந்த ஒரு ஃபாலிங் வெஜ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னை வந்து மார்க்கெட் வந்து அப் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, கீழே வந்திருக்கு. இதுக்கான டைரெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, தென் இதற்கு மேலே வரும்போது இந்த லெவல் 20,713 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 20,710. அதற்கு மேலே வரும்போது இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 20,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபின்னிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா, இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேலே போனால் ஒரு அப் ட்ரெண்டும், இந்த சேனல் பேட்டர்னை கீழே பிரேக் அவுட் பண்ணால் டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் நண்பர்களே. நல்லா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் நடந்துச்சு. ஓகே, மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் அகைன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த டெம்ப்ரவரி சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்றுக்கு எந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போணுச்சோ அந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சேனல் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இதில் இருக்குது, இந்த லெவலுக்கும் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இதுவுமே வந்து ஒரு சின்ன சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவுமே வந்து ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, 10,937 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து டே ஹை 11,021 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,088 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 11,846 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 10,700
783 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். இதெல்லாம் தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. இந்த லெவலில் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் தான் இருக்குது. பொதுவாக லாங் டர்மாக பார்த்தோன்னா மிட் கேப் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து மிட் கேப் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, பேங்க் நெஃப்டியும் வந்து ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓஐ டேட்டா ஓவராலாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி பக்கத்தில் வருது அப்படிங்கிறதுனால 22,000ங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து 22,200, 300, 500 அப்படிங்கிற லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு தான் வந்து அதிகமான சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து எவரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 47,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 46,500 சப்போர்ட்டு, அதுக்கு கீழே 46,000ங்கிறது சப்போர்ட்டு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 47,000 இருக்குது. மார்க்கெட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 46,600 இருக்குது. சரிங்களா? அப்படியே மேலே போச்சுன்னா 47,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. சரிங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து அப்டேஷன் பண்ணுறேன். மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இருங்க. ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இந்த ஓஐ டேட்டாவோட சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மார்க்கெட்டுக்கான ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நான் வந்து வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து சேட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.